அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மதுல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வை புகழ்ந்து நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலாத்தும் ஸலாமும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அக்ஸிரு திக்ர ஹாதிமில் லத்தாத், அதாவது உலகின் இன்பங்களையெல்லாம் அழித்துவிடும் மரணத்தை அதிகமாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். திர்மிதி. அன்பான சகோதரர்களே, மரணம் என்பது யாருக்கும் தவிர்க்க முடியாத உண்மை. அரசன் ஆனாலும், ஏழை ஆனாலும், இளம் வயதானாலும், முதியவரானாலும் ஒரு நாள் மரணம் நம்மை வந்து சேரும். இந்த உலகம் நிரந்தரம் அல்ல. இது ஒரு பயணம் மட்டுமே. நாம் இங்கே வசிப்பவர்கள் அல்ல, பயணிகள். மரணத்தை நினைக்காத போது மனிதன் பாவங்களில் தைரியமாகி விடுகிறான். ஆனால் மரணத்தை நினைத்தால் கண் தாழும், இதயம் பணிவடையும், நல்ல செயல்கள் அதிகரிக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் மரணத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள்? ஏனெனில் மரணம் நினைவில் இருந்தால் பாவம் செய்ய மனம் நடுங்கும். மரணம் நினைவில் இருந்தால் தொழுகை அலட்சியமாக மாறாது. மரணம் நினைவில் இருந்தால் அநியாயம் செய்ய கையெழுத்து போடாது. இன்று நாம் சொல்வோம், நாளை தௌபா செய்வோம், பிறகு நல்லவராக மாறுவோம். ஆனால் சகோதரர்களே, நாளை நமக்காக உறுதியானதா? எத்தனை பேர் காலை உயிருடன் எழுந்தார்கள், மாலை உயிருடன் இல்லை? எத்தனை பேர் இன்னும் நேரம் இருக்கிறது என்று நினைத்தார்கள், ஆனால் கபூர் அவர்களை காத்திருந்தது? மரணம் ஒரு பயம் அல்ல, நம்பிக்கையுடன் எதிர்கொள்ள வேண்டிய உண்மை. இன்று நம்மிடம் வாய்ப்பு இருக்கிறது. தௌபா செய்ய, தொழுகையை சரி செய்ய, ஹாராம் விஷயங்களை விட்டு விலக, நல்ல செயல்களை சேர்த்துக் கொள்ள. நாளை மரணம் வந்தால் நம்முடைய சொத்துகள் நம்முடன் வராது, உறவுகள் நம்முடன் வராது. நம்முடன் வருவது நம்முடைய செயல்கள் மட்டும். அல்லாஹ்விடம் நாம் துஆ செய்வோம், யா அல்லாஹ், எங்களுக்கு மரணத்தை நினைவில் வைத்திருக்கும் இதயத்தை தாரும். மரணத்திற்கு முன் தௌபா செய்யும் பாக்கியத்தை தாரும். நல்ல நிலையில் மரணத்தை எங்களுக்கு அருள்வாயாக. ஆமீன்.